பெரியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே சில முஸ்லிம்களை பார்ப்போம், என்ன செய்வாங்கன்னா சில மூட பழக்கத்தை ஈடுபடுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم ليس منا من لطم الخدود وشق الجيوب ودعا بدعوة الجاهلية. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யார் துக்கத்தின் காரணமாக சோகத்தின் காரணமாக முகத்திலே அரைந்து கொள்கிறார்களோ, அவருடைய மார்பின் சட்டையை கிழித்துக் கொள்கிறார்களோ, அறியாமை காலத்துடைய வாசகம் இருக்கிறதே அதை சொல்லி ஒப்பாரி வைக்கிறார்களோ, அது மட்டும் இல்ல, மேலும் சொல்லப்படுகிறது, இந்த துக்கத்துக்காக வேண்டி யார் கருப்பாறை அணிகிறார்களோ, யார் மார்பை கிழித்து ரத்தத்தை ஓட்டுகிறார்களோ, யார் மார்பை அடித்துக் கொள்கிறார்களோ, உடம்பை கீறி ரத்தத்தை ஓட்டுகிறார்களோ, அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, லைசா மின்னா லைசா மின்னா, அப்படிப்பட்ட மக்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, என்னை சார்ந்தவர்கள் அல்ல, என்னை சார்ந்தவர்கள் அல்ல. சொல்றது யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், துக்கத்தை 3 நாளைக்கு மேல கொண்டாடாதீங்கன்னு சொல்லிட்டு, யாராக இருந்தாலும் சரி, உலகத்திலே யார் மௌத்தா போனாலும் சரி, 3 நாளைக்கு மேல் துக்கத்தை கொண்டாடுவது இஸ்லாம் யாருக்கு அனுமதி தரவில்லை, சில விதிவிலக்கை தவிர. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வஷ்குருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அம்மா பாத், ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தௌபா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே சொல்கிறான், இன்னா இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய ஏட்டிலே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். மின்ஹா 4 ஹுரும், அதிலே 4 புனிதமானது. 4 புனிதமானது என்று அல்லாஹ் சொல்கிறார். இதனுடைய விளக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த 4 எதுவென்றால் துல்காதா, துல்ஹஜ், ரஜப்,
முஹர்ரம் மாதம். இந்த 4 மாதங்கள் இருக்கிறது இறைவனால் புனிதப்படுத்தப்பட்ட மாதம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த முஹர்ரம் என்னுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாதம் என்றால் எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு கண்ணியமிக்கது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் முக்கியமாக செய்யக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொன்னால், முஹர்ரம் மாதம் ஒன்று அல்லாஹ்வுடைய மாதம். இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய முக்கியமான விடயங்கள் எதுவென்றால், முஹர்ரம் மாதத்திலே ஆஷுராவுடைய நோன்பு நோற்பது. ஆஷுராவுடைய நோன்பு என்றால் என்ன? முஹர்ரமுடைய பிறை 9ஆம் தேதி, முஹர்ரமுடைய பிறை 10ஆம் தேதி, 2 நோன்பை யார் நோக்கிறார்களோ இது ஆஷுராவுடைய நோன்பாக இருக்கிறது. முஹர்ரம் மாதத்திலே செய்யக்கூடிய முக்கியமான விடயங்களிலே இது ஒன்று. அடுத்ததாக இது சொன்னால் திக்ரு அஸ்கார், தஸ்பீகளை அதிகமாக செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது போன்ற தஸ்பியாத்துகளை இந்த மாதத்திலே அதிகமாக செய்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்கள், எதுவென்றால் நாம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்னு சென்ற மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நபிமார்கள், சாலீன்கள், நல்லடியார்கள் இந்த மாதத்திலே இந்த நேரத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். ஏனென்றால் இந்த துஆவெல்லாம் இந்த நேரத்தில் அங்கீகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதே போல் அன்பானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அடுத்ததாக இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார். அல்லாஹ்விடத்தில், இறைவா நான் இந்த பாவம் செய்து விட்டேன், இறைவா நான் இந்த தவறு செய்து விட்டேன், இறைவா நான் இந்த குற்றம் செய்து விட்டேன், என்னை மன்னிப்பாயாக, என்னை மன்னிப்பாயாக என்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் இது முஹர்ரம் மாதம், அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாதத்திலே இது போன்ற காரியங்களை நாம் அதிகமாக செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், அல்லாஹ் கபூல் செய்கிறான். எனவே அன்பானவர்களே, இதை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் அடுத்ததாக அன்பானவர்களே, قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. எதுவென்றால் ரமலானுடைய நோன்பிற்கு பிறகு, ரமலான் மாத நோன்பிற்கு பிறகு சிறப்பிற்குரிய நோன்பு எதுவென்று சொன்னால் அது ஆஷுராவுடைய நோன்பாக இருக்கிறது. முஹர்ரம் மாதத்திலே 9ஆம் தேதி 10ஆம் தேதி நோக்கிறோமே, இந்த நோன்பாகத்தான் இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நோன்பின் பலன் என்ன, இந்த நோன்பின் சிறப்பு என்ன? கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகஃபிரு ஸனத்தல் மாதியா. அதாவது முன் சென்ற ஒரு ஆண்டு, கடந்த ஒரு ஆண்டின் பாவம், சென்ற ஆண்டு கடந்த ஆண்டு நாம் எவ்வளவு பாவம் செய்திருப்போம், எவ்வளவு தவறு செய்திருப்போம், எவ்வளவு குற்றங்கள் செய்திருப்போம், அதற்கு பகரமாக இந்த நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், சகோதரர்களை சிந்தித்து பாருங்க, இந்த நோன்பிற்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கிறது, எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் முஹர்ரமுடைய 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த நோன்பு நோக்க வேண்டும். இந்த நோன்பு நோற்பது சுன்னத்தே முஅக்கதா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக அவசியமாக இந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானார்களோ அவர்களை இறந்தவர் என கூற வேண்டாம். சொல்வது யாருங்க? அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்தா ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானார்களோ அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று எண்ண வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்தா ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே, பல் அஹ்யாஉன் உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன் உணவளிக்கப்படுகிறது. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் உண்ணுகிறார்கள், பருகுகிறார்கள் என்று சொல்வது யார்? அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, ஃபரீஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, தமக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடை எண்ணி அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானார்களோ அவர்கள் உண்ணுகிறார்கள், பருகுகிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் வழங்கிய அருட்கொடை இருக்கிறது, அதை கண்டு ரசித்து ரசித்து மகிழ்கிறார்கள் என்று சொல்வது யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க. அவர்கள் இறக்கவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், உண்ணுகிறார்கள், பருகிறார்கள், அதாவது சொர்க்கத்தை ரசிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஓ மக்களே, ஆனா நீங்க உணர மாட்டீங்க. எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை, எப்படி ஒரு சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு இந்த அந்தஸ்தை தருகிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் மக்களின் சில முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டார்கள் கர்பலாவிலே என்று துக்கம் துக்கம் என்று அனுசரிக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து உள்ளவர்கள், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து பெற்று விட்டார்கள். அவர்களுக்காக துக்கம் கொண்டாடாதீங்க, முதல்ல ஒன்ன நீ பார்த்துக்க. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அன்பானவர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே சில முஸ்லிம்களை பார்ப்போம், என்ன செய்வாங்கன்னா சில மூட பழக்கத்தை ஈடுபடுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم ليس منا من لطم الخدود وشق الجيوب ودعا بدعوة الجاهلية. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யார் துக்கத்தின் காரணமாக, சோகத்தின் காரணமாக முகத்திலே அறைந்து கொள்கிறார்களோ, அவருடைய மார்பின் சட்டையை கிழித்துக் கொள்கிறார்களோ, அறியாமை காலத்துடைய வாசகம் இருக்கிறதே அதை சொல்லி ஒப்பாரி வைக்கிறார்களோ, அது மட்டும் இல்ல, மேலும் சொல்லப்படுகிறது, இந்த துக்கத்துக்காக வேண்டி யார் கருப்பாறை அணிகிறார்களோ, யார் மார்பை கிழித்து ரத்தத்தை ஓட்டுகிறார்களோ, யார் மார்பை அடித்துக் கொள்கிறார்களோ, உடம்பை கீறி ரத்தத்தை ஓட்டுகிறார்களோ, அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, லைசா மின்னா லைசா மின்னா, அப்படிப்பட்ட மக்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, என்னை சார்ந்தவர்கள் அல்ல, என்னை சார்ந்தவர்கள் அல்ல. சொல்றது யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், துக்கத்தை 3 நாளைக்கு மேல கொண்டாடாதீங்கன்னு சொல்லிட்டு, யாராக இருந்தாலும் சரி, உலகத்திலே யார் மௌத்தா போனாலும் சரி, 3 நாளைக்கு மேல் துக்கத்தை கொண்டாடுவது இஸ்லாம் யாருக்கு அனுமதி தரவில்லை, சில விதிவிலக்கை தவிர. எனவே அன்பானவர்களே, இது போன்ற துக்கத்துடைய நேரத்திலே நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டுமே தவிர, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டுமே தவிர, இது போன்ற அனாச்சாரங்களிலே, இது போன்ற மூடப்பழக்கங்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக பெரும்பாவம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
அதே போன்று தான் அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, அஹ்லே பைத்னு சொல்லுவாங்க தெரியுமா? அஹ்லே பைத்னு கேள்விப்பட்டீங்களா? அன்பானவர்களே, அஹ்லே பைத் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், அஸ்வாஜே முத்தஹராத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் இருக்கிறது. இவர்கள் யார் என்றால் அஹ்லே பைத் உடையவர்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பெற்றெடுத்தார்களோ அவர்கள் அஹ்லே பைத்தை சார்ந்தவர்கள். அதே போல அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குடும்பம் இருக்குல்ல, அவரும் அஹ்லே பைத்தை சார்ந்தவர்கள். அதே போன்ற ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குடும்பம் இருக்கிறது, அவரும் அஹ்லே பைத்தை சார்ந்தவர்கள். அதே போல அன்பானவர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குடும்பம் இருக்கிறது, அவர்களும் அஹ்லே பைத் உடையவர்கள். அதே போல அன்பானவர்களே, ஆரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்களே, இவரும் அஹ்லே பைத்தை சார்ந்தவர்கள். அஹ்லே பைத்ல முக்கியமான யார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அஹ்லே பைத்திலேயே எங்கள் குடும்பத்திலேயே முக்கியமானவர் யார் என்று சொன்னால் முதல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், மூன்றாவது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான்காவது உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, அஹ்லே பைத் என்று சொன்னால் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர்கள் மீது முஹப்பத் வைப்பது, அவர்கள் மீது நேசம் வைப்பது, அவர்கள் மீது நாம் தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. இதை யாராவது குறைபாடுகள் செய்தால் அல்லாஹ்வின் கோபம் அவர் மீது உண்டாகும். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யார் அஹ்லே பைத் என்னுடைய குடும்பத்தாரை கோபிப்பார்களோ நான் அவரை கோபிப்பேன். அது மட்டுமல்ல அன்பானவர்கள், அல்லாஹ்வின் தூதர் மேலும் சொல்றாங்க, ஒரு நபர் இருக்கிறார் காபத்துல்லாவில், இங்க இல்ல காபத்துல்லாவில், அதாவது காபத்துல்லாவிலே அஜ்ரி அஸ்வத் இருக்குல்ல, அஜ்ரி அஸ்வத் மகாம் இப்ராஹிம் இரண்டுக்கு மத்தியில் இடம் இருக்குல்ல, அது புனிதம், மிக மிக புனிதமான இடம். அந்த இடத்தில் அவர் தொழக்கூடியவராக இருந்தாலும் சரி, அங்கே இருந்து அவர் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இது எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு நபர் காபத்துல்லாவிலே பைத்துல் மகாமிலே ஹஜ்ர் அஸ்வத் என்ற இடத்திலே நின்று தொழக்கூடியவராக இருக்கிறார், நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் அஹ்லே பைத்தை வெறுத்தால் அவர் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. நீ எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு நோன்பு நோற்றாலும் சரி, எவ்வளவு ஹஜ் செய்தாலும் சரி, எவ்வளவு குர்ஆனை ஓதினாலும் சரி, அஹ்லே பைத்தை யார் பகைக்கின்றானோ, அஹ்லே பைத்தை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நீ சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்தஸ்து பெற்றது தான் அஹ்லே பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள். எனவே அன்பானவர்களே, அந்த குடும்பத்தை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை கடமை கடமை. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல அன்பானவர்கள் மேலும் பாருங்க, மிஸ்வாக் செய்யறல்ல, மிஸ்வாக் செய்வது சுன்னத் தானே. அதே போல தலப்பாகை அணிவது என்ன, அதுவும் சுன்னத். அதே போல தாடி வைப்பது இருக்குல்ல, அதுவும் சுன்னத். இருக்கா இல்லையா? அன்பானவர்கள், அதே போன்று தான் உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்பலா மைதானத்திலே யஸீதுடைய படையினரால் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை நாம் கேட்டால் நாம் என்ன நினைக்கணும்? அல்லாஹ்வுடைய விதி. மேலும் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்ன பிறகு அன்பானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிம்களும், சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு சபர் செய்ய வேண்டும். அந்த சபரிலே உறுதியாக இருக்க வேண்டும். யாருங்க? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானாங்க. அல்லாஹ்வுடைய விதி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஓத வேண்டும். அதற்கு பிறகு என்ன நாம் செய்ய வேண்டிய? சபர், அதில் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்யப்பட்டார்கள், சபர், இஸ்திகாமத்.
அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்டார்கள். சபர், இஸ்திகாமத், இதுதான் சுன்னத் வல் ஜமாத்தின் கொள்கையாக இருக்கிறது. இதை விட்டு நான் துக்கத்தை அனுசிக்கிறேன், துக்கத்தை கொண்டாடுகிறேன் என்று சொல்லி மார்பை கிழித்துக் கொள்வதோ, ஊர்வலம் செல்வதோ, அதாவது தன் ரத்தத்தை ஓட விடுவதோ ஒரு முஸ்லிம்களுடைய அழகல்ல. ஒரு முஸ்லிம் இதை செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்கள் எதை நமக்கு காட்டினார்களோ அதற்கு எதிரான செயலாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி மேலும் பாருங்க அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனுஷன் ஹராம்ல சம்பாதிக்கிறான், ஹராம்ல திங்குறான், ஹராம்ல உடம்பு வளர்க்கிறான். ஆனால் அன்பானவர்களே, யார் ஹராம்ல சம்பாதித்து ஹராம்ல உண்ணுகிறார்களோ அவருடைய உடம்பு வளரும், அவருடைய சரீரத்தை பெருக்கிக் கொள்ளலாம். ஆனால் அவருடைய ஆன்மா இருக்குல்ல, அது செத்து போயிடும். சொல்லு புரியுதா? ஹராமான காசுல உடம்பை வளர்த்துக் கொள்ளலாம், அவருடைய ஆன்மா இருக்கிறது அது செத்து போய்விடும். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க பாருங்க, قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة لحم نبت من سوء. யார் ஹராமான காசை கொண்டு ஹராமான உணவை கொண்டு தன்னுடைய சரீரத்தை வளர்க்கிறார்களோ, தன்னுடைய உடம்பை பெருக்கிக் கொள்கிறார்களோ, லா யதுகுலுல் ஜன்னா, அந்த உடம்பை கொண்டு அவன் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. சொல்வது யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையான விஷயம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பாருங்க. சாதாரண விஷயமா? ஹராமான காசை கொண்டு உடம்பை வளர்த்தா இந்த உடம்பு சொர்க்கத்துக்கு செல்லாது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க அன்பானவர்களே, சில முஸ்லிம்களை பார்க்கிறோம், இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே பஞ்சாவை தூக்கிட்டு ஊர்வலம் போவாங்க. அந்த ஊர்வலம் போகக்கூடிய நேரத்திலே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எந்த வாசகத்தை பயன்படுத்துவாங்க தெரியுமா? யா அலி மதத், யா வலி மதத் என்று இந்த வாசகத்தை பயன்படுத்துவார்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த வாசகம் இருக்கிறது பாவம், தவறு, குற்றம் அல்ல, இது ஷிர்க், குஃப்ர். எப்படி தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன். ஒரு முஸ்லிமின் கொள்கை கோட்பாடு என்ன? ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடியவர், உண்மையான முஸ்லிமுடைய கொள்கை கோட்பாடு இது என்று சொன்னால் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒவ்வொரு சூரா, அதாவது ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த வசனத்தை ஓதுறோம். பொருள் என்ன? இறைவா, நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னை மட்டும் தான் வணங்குகிறேன். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்தில் மட்டும் நான் உதவி தேடுவேன் என்று. அது இந்த வாசக சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை விட்டு யா அலி மதத், யா வலி மதத், இது போன்ற விஷயத்தை மற்றவர்களிடம் கேட்டால் அல்லாஹ் கோபிக்கிறான். ஏன் என்று சொன்னால் பாவம் என்பது வேறு, தவறு என்பது வேறு, குற்றம் என்பது வேறு. ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டான், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மன்னிக்கப்படுவான். ஒரு மனுஷன் குற்றம் பண்ணிட்டான், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மன்னிக்கப்படுவான், தண்டனை தரப்பட்டு. ஆனால் ஷிர்க், குஃப்ரோடு இறந்து விட்டால் அவன் ஒரு நாள் மன்னிக்கப்பட மாட்டான். அப்படிப்பட்ட பாவம், அப்படிப்பட்ட தவறு, அப்படிப்பட்ட குற்றம் சகோதரர்களே. எனவே இது போன்ற விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருந்து முஹர்ரமுடைய மாசத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இருக்க சொன்னானோ அப்படி இருக்க வேண்டும். எதை செய்ய சொன்னானோ அது செய்ய வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டானோ அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் செய்து தொழுது கொள்ளுங்கள்.